தமிழ்நாடு உள்பட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதிகளை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தில்லியில் இன்று வெளியிட்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் மே 10 அன்று நிறைவடையும் நிலையில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23 அன்று சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. மே 4 அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளார்கள். ஆண் வாக்காளர்கள் 2.77 கோடி, பெண் வாக்காளர்கள் 2.89 கோடி, மூன்றாம் பாலினத்தவர்கள் 7617. தமிழ்நாட்டில் முதல் முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்களின் எண்ணிக்கை 12.51 லட்சம். 20 வயது முதல் 29 வரையிலான வாக்காளர்களின் எண்ணிக்கை 1.05 கோடியாக உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார். இதில் நகர்ப்புறங்களில் 30,967 வாக்குச்சாவடிகளும், கிராமப்புறங்களில் 44,065 வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட உள்ளன. சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30 அன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஏப்ரல் 6. ஏப்ரல் 7 அன்று வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை திரும்ப பெற கடைசி நாள் ஏப்ரல் 9. இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 23 வியாழக்கிழமை 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மே 4 அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தேர்தல் அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது மாநிலம் முழுக்க தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. வாக்குப்பதிவின் போது ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் வாக்குப்பதிவு நிலவரங்கள் அறிவிக்கப்படும் என ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்காளர்களின் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.